கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? முடியாதவைகளை முடிய வைக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நீங்கள் எங்கெல்லாம் முடியாது, நடக்காது என்று சொல்லுகிறீர்களோ அங்கெல்லாம் கர்த்தர் முடியும், நடக்கும் என்று சொல்லுகிறார். சாராளுக்கு கற்பம் செத்து போனது, ஆபிரகாமுக்கு முதிர் வயதாகிவிட்டது, இந்த இருவருக்கும் இனி குழந்தை பிறக்காது என்று இயற்கை விதி சொல்லுகிறது. முடியாது என்று சமுதாயம் சொல்லுகிறது. எந்த வழியும் இல்லை என்று வைத்தியம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தரோ, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று சொல்லி அவர்களுக்கு வானத்தின் நட்சத்திரங்களைப் போன்ற சந்ததியை தந்தார். கன்னிப்பெண் எப்படி கற்பந்தரிக்க முடியும்? அன்று மரியாள் மனங்கலங்கினாள். தேவதூதன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். முடியாதவைகளை முடிய வைக்கிற தேவன் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் சந்ததியான திரளான விசுவாசிகளையும் கன்னியின் வயிற்றில் உருவாக்க வல்லமுள்ளவராய் இருந்தார். அது எலும்பு பள்ளத்தாக்கிலே உள்ள திரளான எலும்புகள் ஆனாலும் சரி, அல்லது இருளிலே மூழ்கி கிடக்கும் உங்கள் தேசமானாலும் சரி, மரித்து 4 நாட்களான லாசருவானாலும் சரி, கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதைவிட பெரியது அவருடைய அற்புதங்கள். ஆகவே நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருங்கள். கர்த்தர் வந்து எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் சகலவற்றையும் செய்து முடிக்க வல்லமுள்ள தேவன். ஆகவே நாம் விசுவாசத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் என்ன காரியத்தை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று நிச்சயம் பண்ணிக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, முடியாதவைகளை முடிய பண்ணுகிற தேவன் நீங்கப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் சகலவற்றையும் செய்ய வல்லமுள்ள தேவன். என்ன பிரச்சனையோடு, வேதனையோடு, கண்ணீரோடு இருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து அந்த கண்ணீரிலிருந்து விடுதலையை கொடுத்து, பிரச்சனையிலிருந்து விடுதலையை கொடுத்து, சமாதானமான ஒரு வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.